உங்கள் இன்ஸ்டாகிராமில் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணலைன்னா இன்ஸ்டாகிராம் ஓனரே நினச்சாலும் உங்கள் அக்கௌண்ட் பேன் ஆகிறத தடுக்க முடியாது. ஓ, அப்படியா விஷயம்? என்னெல்லாம் செக் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் கொண்டுட்டு வந்துட்டு இருக்க நம்ம பேஜை இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப ஷார்ட் டைமில் நிறைய பேருக்கு பல்காக ஃபாலோ ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணுறது அண்ட் அதே மாதிரி கண்டினியூஸாக பேக் டு பேக் அன்ஃபாலோ பண்ணுறது இல்லைனா தேர்ட் பார்ட்டி கமெண்ட் ஆட்டோமேஷன் டூல்ஸை யூஸ் பண்ணுறது. இன்ஸ்டாகிராம் ஏஐ இது ஒரு ஸ்பேம் அண்ட் பாட் ஆக்டிவிட்டி அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிடும். செகண்ட், நிறைய பேர் நம்மளை யார் அன்ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி அதுக்கு உங்களோட லாகின் டீடைல்ஸை கொடுக்குறீங்க. இன்ஸ்டாகிராம் ஏஐ இதையுமே ஒரு பாட் ஆக்டிவிட்டி அப்படின்னு கன்சிடர் பண்ணி உங்க அக்கௌண்ட்டை கம்ப்ளீட்டா பேன் பண்ணும். உடனே செட்டிங்ஸ் போங்க, அங்க வெப்சைட் அண்ட் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அங்க உங்க அக்கௌண்ட் கூட இந்த மாதிரியான ஆப்ஸ் ஏதாவது சிங்க் ஆயிருந்தா உடனே ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா உங்க செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு அங்க வெப்சைட் பெர்மிஷன்குள்ள போங்க. அங்க மெசேஜ் லிங்கை கிளிக் பண்ணி ஓபன் இன் எக்ஸ்டர்னல் பிரவுசர் ஆப்ஷனை டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. இது உங்க அக்கௌண்ட்டை ஸ்பாமி வெப்சைட்ஸ் மாதிரியான அனானிமஸ் லாகின்ஸ் கிட்ட இருந்து சேஃபா பாத்துக்கும். சோ இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அண்ட் யாருக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. லெட் தர் அக்கௌண்ட் பி சேஃப். அண்ட் இன்னும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க.